ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, புதினா கொத்தமல்லி இது எப்படி ஈஸியாக இந்த வாட்டர் கேன்லேயே நம்ம ஃபார்மிங் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையானது வந்து இந்தமாரி ஒரு வாட்டர் கேன், வேஸ்ட்டு வாட்டர் கேன் உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துங்க. இது கத்தி இந்த கழுத்தை மட்டும் நம்ம அறுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த வத்தி பெட்டி, இந்த மெழுகுவத்தி ஏன் எடுத்துருக்கேன்னா, இதில் நல்லா நம்மகிட்ட சால்ட்ரிங் மிஷின்லாம் கிடையாது. ஸோ அதனால் இதில் நல்லா அதை ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஹோல் போடுறதுக்காக தான் வச்சுருக்கேன். இதில் ஹோல் போடுவாங்க, அப்போ தான் தண்ணி. ஸோ இருங்க, இந்த நெக்கை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது ஒரு தலை மட்டும் கட் பண்ணியாச்சு. தலையும் இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் கொஞ்சம் மிராண்டாலாம் இருந்தது, அந்த ஜூஸோட இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம கேண்டில் பற்ற வச்சாச்சு. ஸோ இந்தமாதிரி எதனா ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் இது கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஹோலாக போடுவோம். அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது நம்ம செடிங்களுக்கும் தண்ணி போகும். கொஞ்சம் மீதி இருக்க தண்ணி நம்ம நிறைய தண்ணியும் போகக்கூடாது, செடிங்களுக்கு வாடி போயிடும். ஸோ இதனால் இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஹோல் போடும்போது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்தமாதிரி வாட்டர் கேனில் நம்ம இங்கே ஹோல் வச்சோன்னா அப்படியே ஹோல் விடும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணும். சூப்பராக ஓட்டை விழுந்துடுச்சு. இதேமாதிரி எல்லாத்தையும் ஓட்டையை போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம ஹோல்லாம் போட்டாச்சு. தெரியுதா பாருங்கள் ஹோலு. இது 1 2 3 4 ஒரு பாட்டிலில் 4 ஹோல் போட்டிருக்கோம். நல்லாவே போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா தெரியல இந்த கேமராவில் தெரியுதா? ஸோ இப்போ இதில் வந்து மண் ஃபில் பண்ணிவிட்டு எப்படி நம்ம செடி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இருங்க, மண் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ மண் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், மண் ஃபில் பண்ணிட்டு புதினாவோட விதை மட்டும் போட்டிருக்கேன் மேலே. இப்போ இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, நம்ம இந்த ஹோல் தெரியுதா உங்களுக்கு? இருங்க, ஒரு ஹோல் தெரியுதா? இந்த ஹோலு, அதுக்கப்புறம் இந்த ஹோலு, அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு இதில் 4 ஹோல் போட்டிருக்கோம். இதுமாதிரி சுற்றி 3 இடத்துல போட்டிருக்கோம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா புதினா அப்புறம் கொத்தமல்லி இதோட வேருங்களை வந்து இந்த ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த 4 ஹோல் வழியாக சுற்றி போட்டிருக்கோம் பாருங்கள், தெரியுதா? இது வழியாக நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த புதினாவோட இதுவே நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து இதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. இப்போ சப்போஸ் இது இப்போ எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க, இதில் ஹோல் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஹோலில் வந்து அப்படியே இன்சர்ட் பண்ண வேண்டியதான். கரெக்டாக அந்த விதை பகுதி பார்த்து கட் பண்ணியிருப்போம்ல, அதை நல்லா இன்சர்ட் பண்ணிடணும். உங்களுக்கு ஓரளவுக்கு காம்பு வெளியே இருந்தால் இவ்வளோ இருந்தால் போதும். இது மண்ணில் இன்சர்ட் பண்ணிடணும். அதுமாரி எல்லாமே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க ஹோல்லையும் அதேமாரி இதை பாருங்கள், கொஞ்சம் எடுத்தோமா அதை ஒரு மேலே ஒரு ஹோல் இருக்கா, இதில் மண்ணில் நல்லா இன்சர்ட் பண்ணிடணும் கீழே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி இதில் இருக்க எல்லாத்தையுமே எல்லா ஹோல்லையும் இன்சர்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்த வேஸ்டேஜ் எடுத்து அப்படியே மேலே போட்டிருக்கேன். அதுவே அப்படியே உரமாகிடும். இதுமாரி நம்ம வேஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல. கீழே போடாமல் இருக்கிறதுக்கு நம்ம செடிங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்க செடிங்களுக்கே நம்ம போட்டால் போதும். அங்கே இருக்க எல்லா செடி, மாச்செடி, இதை பாருங்க, இந்த செடி எல்லாத்துக்கும் போடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே நம்ம அது உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு பாருங்கள். எல்லாமே தெரியுதா? மேல் ரோ ஃபுல்லாக நம்ம வந்து கொத்தமல்லி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள்? இது கொத்தமல்லி, இதுவும் கொத்தமல்லி. இந்த மேல் ரோ ஃபுல்லாகவே கொத்தமல்லி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா புதினா, இதுவும் புதினா ஃபுல்லாக, இந்த ரோ ஃபுல்லாக புதினா எல்லாமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே வந்து நம்ம போட்டிருந்தோம்ல வேஸ்டேஜ், அதுக்கு மேலே மண் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த உரமும் சீக்கிரமாக மண்ணாக மிக்ஸ் ஆகி அதுக்கு உரமாக ஆகும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுதான் என்னோடய தோட்டம். கீரை வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு வகையான கீரை இப்போ தான் போட்டிருக்கேன். தக்காளி, இது பார்த்திங்கன்னா தர்பீஸ் பழத்தோட மரம். அதுக்கப்புறம் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இதுலேயும் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வச்சுருக்கேன். இது எப்படி வருதுன்னு சொல்லி நான் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நம்ம அப்படியே தோட்டத்தோடு இறக்கிடுவோம். அவ்வளோதான். இங்கே வச்சுட்டு இந்தமாரி ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்படி ஸ்ப்ரே பண்ணுறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? அப்போ தான் எப்போவுமே ஈரப்பதத்தோடையே இருக்கும். பாருங்கள், மேலே சைடில் இருக்க அந்த இலை எல்லாமே. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி வேணும். பாருங்கள், இது இருக்க எல்லாத்துக்கும் நான் இப்போ தண்ணி விடுறேன் பாருங்கள். அந்த இலையெல்லாம் மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆகும். அந்த இலையில் அப்படியே தண்ணியாக நிற்கும் கீரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்புறமா உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுறேன். இது எவ்வளோ சூப்பராக வளரும்னு சொல்லி பார்க்கலாம். இந்தமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபார்மிங்க்கு சூப்பராக இருக்கும். ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்ம பறிச்சிக்கலாம் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.